கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையில மீண்டும் கர்த்தருடைய நாமத்துல உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த காரியத்தை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா சுவிசேஷங்களிலும் நாம் படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில சிலுவையை குறித்ததான ஒரு தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்கள் சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்களாய் இருக்கிற காரணத்தினால் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலம் நமக்கு சம்பாதித்த உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களையும் அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலம் தியானித்து சிலுவையின் மூலம் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். சிலுவை என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் தெரியும். சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆபரணங்களில் சிலுவையை அணிந்திருக்கிறார்கள். வீடுகளில சிலுவையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படியாக ஒருவர் சொல்லுகிறார், நாம் சிலுவையை அணிவதா சிலுவையை சுமப்பதா? எப்படியானாலும் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒரு அடையாளமாயிருக்கிறது. அந்த சிலுவையின் மூலம் உண்டான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது முக்கியம். சிலுவையை நம்முடைய ஆபரணங்களில் அணியலாம், நம்முடைய வீடுகளில கேற்றில சிலுவையை நாம் உண்டு பண்ணியிருக்கலாம், வீடுகளில சிலுவையை வைத்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த சிலுவை குறித்ததான சரியான ஒரு தெளிவு, அறிவு நாம் அனைவருக்கும் வேண்டும். அந்த சிலுவையின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ கடமைக்காக நாம் கிறிஸ்தவர்களாய் சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. என்னுடைய ஒரு வாட்சையெல்லாம் நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை நம்ம அறிந்து உணர்ந்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். உலக மக்கள் அனைவருக்காகவும் வந்தார். பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் நமக்காக அவர் சிலுவையில அறையப்பட்டார். அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்களை அறிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளில வசனத்தின் மூலம், சிலுவையின் மூலம் நமக்கு கிடைக்கிற பெரிதான ஆசீர்வாதங்கள், அதை தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் முதற் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது,
அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம். இதுவரை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். அவர் ஏன் சிலுவை சுமந்தார்? இங்க கலாத்தியர்ல நான் படித்தோம். அவர் நமக்காக சாபமாகி, அவர் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க, அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார். அப்படி என்று சொன்னால், முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், சிலுவையின் மூலம் சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கு அநேக குடும்பங்களை சாபங்கள் தொடருகிறது. சாபத்தினால் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. சாபத்தை குறித்து நாம் அநேக அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், நம்முடைய பிதாக்கள் முற்பிதாக்களை குறித்து நமக்கு சரியான அறிவு இல்லை. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் சாபமாகி இன்று அநேக குடும்பங்களை தொடர்கிறது. அநேக குடும்பங்களிலே இந்த சாபங்கள் தொடர்கிற காரணத்தினால் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. அநேக பேர் எவ்வளவோ முயற்சித்தும் கூட குடும்பத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உண்டாகாமல் இருக்கிறது. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னோருடைய சாபங்கள் ஒரு ஆசீர்வாத தடையாய் இருக்கும் என்று சொன்னார். இன்று இந்த சிலுவையின் கீழ், அந்த சிலுவையின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்று சொன்னால், அந்த அனுபவத்திற்குள் வருவீர்கள் என்று சொன்னால், சாபங்கள் எல்லாம் இந்த நாளிலே மாறும். அல்லேலூயா. சிலுவையின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம் என்ன? முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவர் சாபத்தை அந்த சிலுவையில சுமந்து சாபத்திலிருந்து நமக்கு பெரிதான ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து, இந்த நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு ஊழிய நாட்களில் விபச்சாரத்தில் கண்டுபிடித்த ஒரு ஸ்திரியை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலும் கூட இந்த காரியத்தை செய்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டபடியினால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் நமக்கு தெரியும். அவர் குனிந்து தரையில எழுதினார், உங்களில் குற்றம் இல்லாதவன், பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த காரணத்தினால், இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக அவர் சிலுவை சுமந்த காரணத்தினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? அநேக குடும்பங்களிலே திடீர் மரணங்கள், அநேக குடும்பங்களிலே தீராத வியாதிகள், இது முன்னோருடைய சாபங்களால் இப்படிப்பட்டதான காரியங்கள் குடும்பங்களிலே காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்திய அந்த இரத்தத்தின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை. அநேக பேர் என்னுடைய வாழ்க்கையில முன்னோருடைய சாபங்கள் தொடர்கிறது என்கிற ஒரு எண்ணத்தோடும் கூட காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற சாபங்களை மாற்றத்தான், அந்த சாபத்திலிருந்து விடுதலை தரத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தா, சிலுவை சுமந்தா. ரூத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நானும் கூட அநேக செய்திகளில ரூத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன். ரூத்து ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மோவாபியன் 10ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய சபைக்குள் பிரவேசிக்க கூடாது, சபையில வரக்கூடாது என்று சொல்லி. ஆனால்
ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படி என்று சொன்னால், ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ரூத் கர்த்தருடைய செட்டையின் வந்த காரணத்தினால் அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறியது. அந்த ரூத்துடைய சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் முன்னோருடைய சாபத்தினால் எனக்கு இப்படி நடக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த வழியும் கிடையாது. எங்கு சென்றாலும் சரி, அநேகர் இன்றைக்கு அநேக பரிகாரங்களை செய்வதற்காக ஓடுகிறார்கள், அநேக காரியங்களை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இரத்தமே அல்லாமல் நம்முடைய சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்று சொன்னார், அந்த சிலுவையின் கீழ் வருவீர்கள் என்று சொன்னார். அன்று ரூத் கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த பொழுது அவருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றியவர். ரூத்தினுடைய புத்தகத்துல நாம படிக்கிறோம், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ரூத்தினுடைய சந்தையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அந்த சிலுவை மரணத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற தேவ பிள்ளைகளை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்துல சாபத்தினால் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். இன்று நீங்க அந்த சிலுவையின் கீழ் வாருங்கள், அந்த சிலுவை இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை குறித்து நீங்கள் விசுவாசித்து அதற்குள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இரண்டாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா. முதலாவதா நான் உங்களுக்கு சொன்னேன், சிலுவையின் மூலம் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து சிலுவையின் மூலம் நமக்கு விடுதலை உண்டாகிறது. சிலுவை மரணத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து அதை சம்பாதித்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தா. நம்முடைய பாவங்களை, அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்த. ஆனால் நம்முடைய பாவங்களை, நீதிமான்கள் எல்லாம் பாவிகளே ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னாரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி சகையனுடைய வீட்டிலே கடந்து சென்றவர் சொன்னாரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே வளருகிறான். அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மதங்களும் சொல்லுகிறது மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழியை காட்டியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல வேற எந்த வழியும் பாவத்திலிருந்து மீட்படைய கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு பாவத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அல்லது பாவத்தினால அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் என்ன செய்யும் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல காயனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பாவம் செய்தா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த அநேக பேர் ஆசீர்வாதத்திற்கான பிரசங்கத்தை ரொம்ப விரும்புகிறார்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நாம் செய்கிற பாவம் நம்முடைய வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் போகும்போதும் வீட்டுக்குள் வரும்போதும் அந்த பாவத்தை தாண்டித்தான் வர வேண்டும். வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் கூட அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவங்கள் தொடரும். நாம் செய்கிற பாவங்கள் நம்மை நிழல் தொடர்கிறது போல நம்முடைய பாவங்கள் தொடரும். மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக பேர் பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு இல்லாதபடி காணப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மறைக்கப்பட்ட பாவம், மறக்கப்பட்ட பாவம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னார், உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். யோபு 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாவம் மண்ணிலே படுத்துக்கொள்ளும், வாழவேதின் பாவம் மண்ணிலே அவனோடு படுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை குறித்து சரியான ஒரு சிந்தனை வேண்டும். அநேக பேர் பாவத்தை குறித்ததான ஒரு சரியான அறிவு இல்லாதபடி காணப்படுகிறார்கள். தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது என் இருதயத்திற்கேற்ற தாசன் என்று சொல்லி கர்த்தரால் சொல்லப்பட்டவர் தான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரம் தான் தாவீது. ஆனால் ஒரு பாவம் செய்த போது தாவீது கதறுகிறார். நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நன்மை வரவிட்டாதபடி பாவங்கள் தடையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ரத்தம். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலம் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம் என்ன? முதலாவது சாபத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை. 51ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களில் தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். யாருக்கும் தெரியாதபடி நீங்கள் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரும் செய்கிற பாவம் நமக்கு முன்பாய் நிற்கும். நமக்கு முன்பாய் நிற்கும். இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கு முன்பாக எப்பொழுதும் என்னுடைய பாவம் இருக்கிறது என்று சொல்லி. இதே தாவீது தான் சொன்னார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி. எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாய் இருக்கிறார் என்று சொன்ன தாவீது இப்பொழுது சொல்லுகிறார், பாவம் எனக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருந்திருக்கலாம். இந்த நாட்டில் சில பாவங்கள் நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேரை கர்த்தர் உணர்த்துகிறார். என்னுடைய ஆவியிலே உணர்த்தப்படுகிற காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில ஆத்துமாக்கள், சில தேவ பிள்ளைகள் கடந்த நாட்களில் கர்த்தரோடு இருந்து இந்த நாளிலே பாவத்தினால் பிரிக்கப்பட்டு இருக்கலாம். தாவீதை போல இந்த நாளில நம்மை ஒப்பு கொடுத்து கதறுவோம் என்று சொன்னார், அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார். மீண்டும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம், சிலுவையில் அவர் சிந்திய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசு ரத்தத்தின் மூலம் நான் கழுவப்பட வேண்டும். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் அவருடைய ரத்தத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை. அதற்கு
நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கும், நம்மை கழுவி சுத்திகரிக்கும். மூன்றாவதாக எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் நிமித்தம் சமீபமானீர்கள், அவரோடு கூட நீங்கள் சேர்க்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார். பகலிலே குளிர்ச்சியான வேளைகளிலே அவர்களோடு தேவன் உறவாடினார். ஆதியாகமம் 3 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 8 இப்படியாக சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியும் கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இங்கே பகலிலே ஏதேன் தோட்டத்திற்கு வருகிற கர்த்தர் அவர்களோடு உலாவி கொண்டிருந்தா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள். 9 இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றா. இப்போ இவன் ஒளிந்து கொண்டான். நான் இதுல உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, இதன் மூலம் நான் அறிய வேண்டிய செய்தி, தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஆதாம் ஏவாள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி இப்பொழுது பாவத்து நிமித்தம் பிரிக்கப்பட்டார்கள். அங்கே பாவம் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே சர்ப்பம் வஞ்சித்தது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால், அந்த சாத்தானுக்கு செவி கொடுத்த காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது தேவ மகிமை இழந்து நிற்கிறார்கள். அவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரோடு உள்ள உறவில் எங்கே இருக்கிறோம்? இந்த வார்த்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான அனுபவங்கள் கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாட்களில கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம், அவரோடு உறவாடுகிற அனுபவம், தொடர்ந்து உலக பிரச்சனைகளினால், உலகத்தில் உள்ள சில பாவங்களினால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாயிருக்கலாம். கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பிரிவினை உண்டாயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என் மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? 24 இப்படியாக சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குள் கிழக்கே கேர்வீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதன் முதற் பகுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் மனுஷனை துரத்தி விட்டு. 3வது நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னன்னு சொன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை. தேவன் மனிதனை துரத்தி விட்டு, அப்படிப்பட்டதான ஒரு பிரிவினையில இருந்து மனிதனின் தேவனையும் இணைத்தது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், அவருடைய ரத்தம். தேவனோடு உறவாடி கொண்டிருந்த மனிதன் பாவத்தின் நிமித்தம் பிரிக்கப்பட்டான். மீண்டும் அந்த தேவனோடு மனிதனை இணைக்க, அந்த உறவை அவர் புதுப்பிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் நான் இங்கே வாசித்தோம், முன்னே தூரமாயிருந்த நீங்களும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்திலே சமீபமானீர்கள். எவ்வளவு அருமையான காரியம் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே துரத்தப்பட்டான் மனிதன். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது, ஒரு பகை உண்டானது பாவத்தை நிமித்தம். அந்த பாவத்தை அவர் சிலுவையிலே ஆணியடித்து, அந்த பிரிவினையை, அந்த தலையெழுத்தை ஆணியடித்து என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் 3வது சிலுவையின் மூலம் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே காணப்பட்ட அந்த பிரிவினை, அந்த பகை, அந்த சிலுவையின் மூலம் உறவு உண்டாக்கப்பட்டது. அது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கொலோசியர் 1:20 இப்படியாய் சொல்லுகிறது,
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தரிடத்துல இருந்து மனிதன் துரத்தப்பட்ட காரணத்தினால், கர்த்தரோடு உள்ள உறவில பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் ஆசீர்வாதத்தை சமாதானத்தை இழந்து போனான். அந்த ஆதாம் ஏவாள் மட்டுமல்ல, தொடர்ந்து வந்த மனுக்குலம் ஆசீர்வாதத்தை சமாதானத்தை இழந்து போனது. நான் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நாம் கழுவப்படணும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சிலுவை மரணத்தின் நிமித்தம் அவருடைய இரத்தத்தின் மூலம் உண்டாகிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன். இது சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்களாக இருக்கிறது. ஏதோ கடமைக்காக இதை லெந்த் டேஸை ஃபாலோ பண்ணி அநேக பேர் ஒருவேளை உபாசம் இருப்பார்கள். லெந்த் டேஸ்ல நாங்கள் குடிக்க மாட்டோம், ஈஸ்டருக்கு சேர்த்து போடுவோம். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்டதான கடமைக்கான வாழ்க்கை, ஆச்சாரமான வாழ்க்கை வேண்டாம் தேவ பிள்ளைகளே. இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு நமக்காக அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். அதை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சிலுவை மரணத்தின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை, 2வதாக பாவத்திலிருந்து விடுதலை, 3வதாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த பிரிவினையை அது சரி செய்தது. அந்த பகையை அவர் மாற்றினார், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் சிலுவை மரணத்தின் மூலம் உண்டாயிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சிலுவை இரத்தத்தினால் கழுவப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு தந்தருளி எங்கள் மேல் அன்பு கூர்ந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் நீர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த காரியங்களை, சிலுவையின் மூலம் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை வசனத்தின் மூலம் நாங்கள் தியானித்தோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமுதிர கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் சிலுவை சுமந்ததன் மூலம் உண்டான ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிலுவை மரணத்தின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சாபத்தினால ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு எதிராக காணப்பட்ட சாபங்கள் மாறட்டும். அப்படியே சிலுவை இரத்தத்தின் மூலம் மரணத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற குறைகள், பாவங்கள் இந்த வார்த்தையின் மூலம், இந்த தியானத்தின் மூலம், இந்த செய்தியின் மூலம் மாறும்படியாக, விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே சிலுவை மரணத்தின் மூலம் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை நீர் உண்டு பண்ணி நீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனோடு உறவாட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையின் மூலம் உண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.